நம்ம என்ன பண்றோம் சி ப்ரோகிராம்ல என்ன பண்றோம்னா, அம் பேட்டர்ன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ப்ரோகிராம் போட்டிருக்கோம். சி ப்ரோகிராம்ல பேட்டர்ன் ப்ரோகிராம் தான். இதுல வந்து இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த லாஸ்ட்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவுட்புட் எப்படி வரும்னு காட்டுறேன். அ அவுட்புட் அ அவுட்புட் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணிட்டு இப்போ அ இதுக்கு முன்னாடி சேம் ப்ரோகிராம்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க்க வந்து இதுல குடுக்குறேன். ஸோ அதுல வந்து நம்மளுக்கு ஸ்டார் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, நம்பர் பேட்டர்னும், ஆல்பாபெட்டும் நம்ம அவுட்புட்டா பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஒண்ணு வந்து நம்பர் பேட்டர்னு, இன்னொன்னு வந்துட்டு அ ஆல்பாபெட் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ 2 இருக்கு நம்மளுக்கு. இப்போ ஸ்டார் பேட்டர்ன் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு இதே மாரி ஒரு வீடியோ போட்டு அதுல போட்டோம். அதோட லிங்க்க வந்து இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கிறேன். அந்த லிங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு 4 நம்ம குடுக்குற யூசர் குடுக்குற நம்பர பொறுத்து அ ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அப்புறமேட்டு நம்மளுக்கு 1 அப்படின்னு டைப் ஆகும். அ நம்பர் பேட்டர்ன்ல. அடுத்தது அதே மாரி யூசர் குடுக்குற ஸ்பேஸ் 2, 1 அப்படின்னு டைப் ஆகும். சாரி 1, 2 அப்படின்னு டைப் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் 1, 2, 3 அப்படின்னு டைப் ஆகும். ஸோ இப்படியே வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4 அப்படி சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்பர் பேட்டர்னுக்கு. ஸோ ஆல்பாபெட்டுக்கு வந்து சேம் இதே தான். என்ன ஆகும்னா, அ ஆல்பாபெட்டுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு ஏ அப்படி பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏ அண்ட் தென் பி. ஸோ அடுத்தது ஏ, பி, சி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஏ, பி, சி, டி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்பாபெட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதுதான் அவுட்புட். இதுல வந்து அ நம்ம பேட்டர்னுக்கு என்ன எழுதியிருக்கோம், அ இந்த கோடெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே. இதுல வந்து ஹாஷ் இன்க்ளூட் stdio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் வந்து சி புரோகிராமுக்கு நம்ம யூஸ் பண்ற இன்புட், அவுட்புட் ஃபங்ஷனுக்காக ஒரு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா, ஹாஷ் இன்க்ளூட் windows.h அப்படின்னு ஒரு ஹெடர் ஃபைல ஒண்ணு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, இத இன்புட், அவுட்புட் ஹேண்டில் பண்றதுக்காக இந்த windows.h அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்லீப்ன்னு ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு நம்ம குடுத்துருக்கோம் இதுல. அந்த ஸ்லீப் ஃபங்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத சொல்றேன். ஓகேங்களா? அதாவது டிலே ஆகணும். அந்த ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் ஆகுதுல்ல, அது வந்து நம்மளுக்கு டிலே ஆகுறது பிரிண்ட் ஆகுறது நல்ல தெளிவா தெரியிற மாரி குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னன்னு பாத்தரலாம். அவுட்புட்ட பாக்குறப்போ நம்மளுக்கு அந்த ஸ்லீப் அப்படிங்கிற ஃபங்ஷன் எதுக்காக குடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். இப்போ மெயின் ஃபங்ஷன் வந்து நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க இங்க எண்ட் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் 0 வந்து மெயின் ஃபங்ஷன் வந்து எண்ட் ஆகுறதுக்காக நம்ம குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ ஃபுல் ப்ரோகிராம் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பேஸ் எல்லாம் எடுத்து விட்டுர்றேன். ம். ஓகே. இந்த பிரிண்ட்எஃப் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ, அதனால அத எடுத்து விட்டுர்றேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த நம்பர் பேட்டர்ன வந்து பார்த்துரலாம். ஓகேங்களா? இப்ப நம்பர் பேட்டர்ன்ல என்ன நடக்கணும் நம்மளுக்கு அப்டின்னா, இந்த இடத்துல ம் மெயின் ஃபங்ஷன் இருக்குது. மெயின் ஃபங்ஷனுக்கு உள்ளார வந்தீங்கன்னா, இன்டிஜர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்ல நம்பர் ஐ, ஜே, கே அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் குடுத்துருக்கிறோம். கேரக்டர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்ல சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் குடுத்துருக்கிறோம். கேரக்டர் வேரியபிள் நேம் குடுத்துருக்கிறோம். ஸோ இத நம்ம யூஸ் பண்ண போறோம் உள்ளார. இப்ப டூ வைல் அப்படிங்கிற 2 இது யூஸ் பண்ணியிருக்கோம். டூ வைல் அப்படிங்கிற லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, யூசர் கிட்ட இருந்து நம்ம ஒரு இன்புட் வாங்கணும். திருப்பியும் பார்த்தீங்கன்னா, அதாவது யூசர் வந்து ஒரு நம்பர் என்டர் பண்ணுவாரு. அப்புறம் யூசர் வந்து எக்ஸிட் குடுத்தா மட்டும் தான் எக்ஸிட் ஆகணும். இல்லன்னா அதுவரைக்கும் நம்மளுக்கு அந்த புரோகிராம் வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கணும். அதாவது திருப்பியும் நம்ம வந்து பில்ட் அண்ட் ரன் குடுத்து ரன்ல போயிட்டு நம்ம புரோகிராம பார்க்குற மாரி இருக்கக்கூடாது. ஸோ அவுட்புட் வந்து வந்துருச்சு அப்டின்னா, திருப்பியும் யூசர் கிட்ட கேட்கணும். யூசர் எக்ஸிட் குடுத்தா மட்டும் தான் வெளில வரணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த டூ வைல் அப்படிங்கிற கண்டிஷன குடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டூல என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, பிரிண்ட்எஃப் என்டர் நம்பர் பிரிண்ட் பண்ணுங்க அப்டி சொல்லி கேட்டிருக்கிறோம். ஸ்கேன்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்க போறோம். ஆ அந்த நம்பர இந்த நம்பர்ங்கிற ஒரு வேரியபிள் நேம் இன்டிஜர் வேரியபிள் நேம்ல
ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ பெர்சன்டேஜ் டிங்கிறது தெரியும் நம்மளுக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். நம்பருக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் சி புரோகிராம்ல. ஓகேங்களா? இப்போ பிரிண்ட்எஃப்ல என்டர் யுவர் நம்பர் இஸ் அதாவது நம்ம என்ன நம்பர் குடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறதுக்காக இந்த பிரிண்ட்எஃப் குடுத்துருக்கிறோம் நம்ம. இப்போ ஃபார் லூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த லூப் தான் இந்த வேலைகள செய்யுது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பேஸ் மட்டும் எடுத்து விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் லூப் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபார் லூப்ல வந்து i ஈக்குவல் டூ 0, i லெஸ் தேன் நம்பர், i பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் குடுத்துருக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ யூசர் வந்து நம்ம வந்து ஒரு நம்பர் என்டர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அ ஒரு குறைவான நம்பரே வச்சுக்கலாம். 4 அப்படிங்கிற ஒரு நம்பர் வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? யூசர் வந்து 4 அப்படிங்கிற ஒரு நம்பர என்டர் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நம்பர வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். யூ என்டர் எ நம்பர் இஸ் 4 அப்படின்னு காட்டும். யூ என்டர் எ நம்பர் இஸ் 4 அப்படின்னு காட்டும். அடுத்தது வந்தீங்கன்னா, அது லூப்குள்ள வந்துரும். லூப்குள்ள வந்தா இங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் கமெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ i ஈக்குவல் டூ 0 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேங்களா? ஓகே. அப்போ செகண்ட் கண்டிஷன் i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்பர் அப்படிங்கிறது தான் செகண்ட் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் நம்பர்னா என்னன்னு போடுவோம் நம்ம இந்த இடத்துல 0 லெஸ் தேன் ஈக்குவல் டூ நம்பர் என்ன குடுத்திருக்காரு யூசர் 4ன்னு குடுத்திருக்காங்க. அப்போ iக்கு உண்டானது 0 நம்பருக்கு உண்டானது 4. நம்மளுக்கு என்னது கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா என்ன பண்ணும்? இந்த ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கிறேன். அதுக்குள்ளார வந்து ஒரு ஃபார் லூப் இருக்கு. அந்த ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கேன். இன்னொரு ஃபார் லூப் இருக்கு. அது இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கேன். இது எல்லாமே இந்த மெயின் ஃபார் லூப்க்குள்ளார இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மெயின் ஃபார் லூப்போட அ ஸ்டார்ட்டிங் ஃபார் லூப்போட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ட்ரூ. ட்ரூனா உடனேயும் நம்மளுக்கு இந்த ஃபார் லூப்க்குள்ளார வந்துரும் ஃபர்ஸ்ட். இந்த வேலைய செய்யும். ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த வேலைய செய்யணும்னா, இங்க என்ன பண்ணியிருக்கோம் நம்ம? k அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப k ஈக்குவல் டூ 0 அப்படின்னு குடுத்திருக்கோம். k லெஸ் தேன் நம்பர் அப்படின்னு குடுத்திருக்கோம். ஓகேங்களா? k லெஸ் தேன் நம்பர் மைனஸ் i k பிளஸ் பிளஸ் அப்படின்னு குடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்ப என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னா, k வந்து 0 அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? அது ஒரு கண்டிஷன். இன்னொரு k லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்பர் அப்படின்னு குடுத்திருக்கோம். சாரி நம்பர் அப்படின்னு குடுத்துருக்கோம். அப்புறம் மைனஸ் ஐன்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது எதுக்காக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல k லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம் மைனஸ் i அப்படின்னா, k வந்து என்னது நம்மளுக்கு 0. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் 0. அப்புறம் பார்த்தீங்கன்னா, k லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்பர் என்னது? யூசர் குடுத்தது 4. மைனஸ் i அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னு பார்க்கலாம். மைனஸ் i யோட வேல்யூ என்னது? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 0. ஓகேங்களா? இங்க நம்ம வந்து i யோட ஸ்டார்ட்டிங் வந்து கண்டிஷன் வந்து 0 தான் குடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 4 மைனஸ் 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு 4 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ கண்டிஷன் ட்ரூ. ட்ரூன உடனேயும் இங்க வந்து பார்க்கும். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, இங்க என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் நம்ம? பிரிண்ட்எஃப்ல எதுவுமே குடுக்கல. டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு ஸ்பேஸ் மட்டும் குடுத்திருக்கிறோம். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகுறது நம்மளுக்கு தெளிவா தெரியணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்ததா. அ அதாவது ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகணும். அ அது வந்து ஒரு 0.5 செகண்ட்ஸ் வந்து டிலே ஆயிட்டு நம்மளுக்கு காட்டணும். அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இது வேணும்னா வச்சுக்கலாம். இல்லன்னா எடுத்து விட்டுறலாம். அவுட்புட் பார்த்தாவே ஏன் அந்த ஸ்லீப் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, ஆ ஸ்லாஷ் குடுத்து இது வந்து டிலே 0.5 செகண்ட்ஸ் 0.5 செகண்ட்ஸ். ஓகேங்களா? 0.5 செகண்ட்ஸ். ஸோ 0.5 செகண்ட்ஸ் டிலேல ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இது இல்லன்னாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். நம்மளுடைய யூஸ்க்கு என்னுடைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அத போட்டிருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வேணுங்கிற பட்சத்தில இந்த ஃபங்ஷன யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீப்ங்கிற ஃபங்ஷன யூஸ் பண்றப்போ கண்டிப்பா windows.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல நீங்க இன்க்ளூட் பண்ணணும். அங்கிருந்து தான் என்ன ஆகுது நம்மளுக்கு இந்த ஸ்லீப் அப்படிங்கிற ஃபங்ஷன் வந்து ஆக்சஸ் ஆகுது, ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கு அந்த ஹெடர் ஃபைலுக்குள்ளார தான் இந்த ஸ்லீப் அப்படிங்கிற ஃபங்ஷன் வந்து இந்த சி புரோகிராம்ல ஆ ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? அங்கிருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற மாரி அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு 0 லெஸ் தேன் 4ங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூ. ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இங்க மறுபடியும் ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆகல. திருப்பி இங்க போயிட்டு ஃபார் லூப்ல k வந்து 1 டைம் இன்கிரிமென்ட் ஆகும். இப்போ k 1 டைம் இன்கிரிமென்ட் ஆச்சுன்னா, இங்க வந்து 1 மாறிடும்.
ஸோ 1 மாறுறப்போ 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 4. 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 4ங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. திருப்பி இன்னொரு ஸ்பேஸ் கிடைக்கும். இப்படியே கே ரொட்டேட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டைம்ஸ் வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல கே கன்டினியூஸா இன்கிரிமென்ட் ஆகிட்டு போகிறப்ப 5 அப்படின்னு மாறிடும். 5 மாறுறப்ப கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஃபெயில் ஆன உடனேயும் நம்மளுக்கு இந்த லூப்புக்கு வந்துரும். ஓகேங்களா? அடுத்து இந்த லூப்புக்கு வந்துரும். இந்த லூப்ல வர்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, சேம் லைன்ல அதாவது நம்ம இந்த இடத்துல எதுவும் குடுக்கல. ஸ்லாஷ் ன்னு குடுக்கல. சேம் லைன்லயே பார்த்தீங்கன்னா, j = 0 j லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ i j பிளஸ் பிளஸ். அப்போ நம்மளுக்கு இங்க வந்து கமெண்ட் பண்ணி என்ன சொல்றேன்னா நானு, j = 0 j லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ i ன்னு குடுத்திருக்காங்க. அப்ப j வோட வேல்யூ நம்மளுக்கு 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ iங்கிறது என்னது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ நம்மளுக்கு 0 தான். 0ன்னு குடுத்திருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இதுதான் கண்டிஷன் அதுல. அப்ப இது 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 0ங்கிறப்ப நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 0ங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூ. ட்ரூவா இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 1 பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ அந்த 1 பிரிண்ட் ஆகுறதுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா கீழ பிரிண்ட்எஃப்க்கு வந்துரும். பிரிண்ட்எஃப்க்கு வந்துட்டு அது என்ன பண்ணுது கமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %d யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம நம்பர் பேட்டர்ன் தான பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ 1 பிளஸ் ஜேங்கிறது தான் இங்க குடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அப்போ 1 பிளஸ் ஜேன்னா 1 பிளஸ் ஜேவோட வேல்யூ இப்ப இங்க என்னவா இருக்கு நம்மளுக்கு 0. அப்போ அவுட்புட் வந்து நம்மளுக்கு என்னது 1. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல இவ்ளோ ஸ்பேஸ் அதாவது 5 டைம்ஸ் அந்த ஸ்பேஸ் 4 டைம்ஸ் வந்து அந்த ஸ்பேஸ் 0ல இருந்து 4 டைம்ஸ் வந்து அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஸ்பேஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த லூப் வரும். இந்த லூப் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 பிளஸ் ஜே அப்படிங்கிறது நம்மளுக்கு 1 அப்படின்னு இருக்கும். அப்போ 1 அங்க பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இது வந்து இந்த இடத்துல நான் ஸ்லீப் 700 அப்படின்னு குடுத்துருக்கேன். எதுக்குன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்லோவாகி அந்த இடத்துல தெளிவா பிரிண்ட் ஆகுறது இது வந்து தெரியணும். அதுக்காக தான் நான் வந்து 0.7 செகண்ட்ஸ் வந்து டிலே குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டிலே ஆகுது. ஸோ இது டிலே ஆகி முடிச்ச உடனேயும் நம்மளுக்கு இந்த 1 பிரிண்ட் பண்ணி முடிச்சிரும். பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு இங்க வந்துரும் நெக்ஸ்ட் லைன்ல. நெக்ஸ்ட் லைனுக்கு வர்றதுக்கு இந்த ஸ்லாஷ் n அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்துரும். நெக்ஸ்ட் லைன் வந்ததுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் i = 0 அப்படிங்கன்னு இருக்கும். இந்த i வந்து 1 டைம் இன்கிரிமென்ட் ஆகும். 1 டைம் இன்கிரிமென்ட் ஆச்சுன்னா i பிளஸ் பிளஸ் அப்படின்னா என்னது? i = i பிளஸ் 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 டைம் i இன்கிரிமென்ட் ஆனதுக்கப்புறம் i வந்து நம்மளுக்கு 1 மாறிடும். ஓகேங்களா? அப்ப 1 மாறியிருந்ததுன்னா, y லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்பர்ல இந்த 0க்கு பதிலா 1ன்னு இருக்கும். 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 4. நம்பர்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. யூசர் குடுத்த அதே நம்பர் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ கண்டிஷன் ட்ரூ. 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 4ங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா? இப்போ k = 0 k லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்பர் மைனஸ் ஐன்னு குடுத்துருக்காங்க. அப்ப k வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அதுல சேஞ்சஸும் இல்ல. அது 0 தான் இருக்கும் இனிஷியலா. ஓகேங்களா? இப்போ நம்பரும் 4 தான். அப்படியே தான் இருக்கும். இந்த 0ங்கிறது போயிட்டு i யோட வேல்யூ இப்ப நம்மளுக்கு என்ன கரண்ட்ல என்னவா இருக்குது? 1ஆ இருக்குது. ஓகேங்களா? 1 தான் i யோட வேல்யூ. இப்ப இன்கிரிமென்ட் ஆனதுக்கு அப்புறம். அப்புறம் எங்கெல்லாம் i வந்திருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு இருக்கும். அப்போ 4 மைனஸ் 1 நம்மளுக்கு என்னவா மாறி இருக்கும் இந்த இடத்துல? இந்த இடத்துல 3ன்னு மாறி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு k வோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 0. 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 3 அப்படிங்கிறப்போ அதாவது k வோட வேல்யூ 0 தான். ஓகேங்களா? 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 3ங்கிறப்போ ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இங்க ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மறுபடியும் லூப் போய் இன்கிரிமென்ட் ஆயிட்டு k வந்து இன்னொரு டைம் இன்கிரிமென்ட் ஆகும். அதாவது 1ன்னு இன்கிரிமென்ட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸே தான். சேம் அப்படியே வந்துட்டு 1 2 3 அப்படின்னு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆக வரைக்கும். இந்த கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகும்? 4 அப்படின்னு இன்கிரிமென்ட் ஆகுறப்ப மட்டும் தான் ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆன உடனேயும் நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். நெக்ஸ்ட் லைனுக்கு வர்றப்போ இங்க j = 0 j லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ i. இப்போ i இந்த இடத்துல கரண்ட் வேல்யூ என்னது நம்மளுக்கு அப்படின்னா 1. ஓகேங்களா? i ஓட கரண்ட் வேல்யூ வந்து 1. எத பேஸ் பண்ணி இங்க வந்து நம்மளுக்கு i வந்து 1 ஆயிருக்கும். 1 டைம் இன்கிரிமென்ட் ஆச்சுல்ல பிரீவியஸா அது. இப்போ j 0 தான். அப்ப 0ங்கிறப்போ 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 1 அப்படிங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. ட்ரூங்கிறப்போ இங்க உள்ள வரும். ஓகேங்களா? இங்க %d அப்படிங்கிற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நம்பருக்காக குடுத்திருக்கிறோம். பிரிண்ட்எஃப்ல 1 பிளஸ் j. அப்போ 1 பிளஸ் 0 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல? 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த 1 தான் இங்க. இப்போ நம்மளுக்கு 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 1 கண்டிஷன் இன்னமும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகல. ஓகேங்களா? ஸோ ஆகாததுனால திருப்பி இன்னொரு டைம் j 1 டைம் இன்கிரிமென்ட் ஆச்சுன்னா இந்த இடத்துல 0க்கு பதிலா j வோட வேல்யூ 1ன்னு ஆயிருக்கும். ஓகேங்களா?
ஜேவோட வேல்யூ 1ன்னு மாறியிருக்கும். அப்போ வந்து ஜேவோட வேல்யூ 1ன்னு ஆனதுக்கப்புறம் பிரிண்ட்எஃப்ல போயிட்டு 1 பிளஸ் ஜே அப்படிங்கிறப்போ 1 பிளஸ் ஜேங்கிறப்போ இப்போ ஜேவோட வேல்யூ கரண்ட் வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? என்னவா இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு? 1ன்னு. அப்போ 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து 2ன்னு பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ 2 இந்த 2 தான் இந்த இடத்துல இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா திருப்பியும் இன்னொரு வாட்டி இந்த லூப் அதாவது இன்கிரிமெண்ட் ஆகுறப்போ ஜே பிளஸ் பிளஸ் ஆகுறப்போ ஜேவோட வேல்யூ நம்மளுக்கு 2வா மாறும். அப்போ இந்த இடத்துல 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ங்கிறப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டு வெளியில வந்துரும். ஓகேங்களா? ஸோ இதே தான் நடந்திருக்கு. ஸோ திருப்பியும் நம்மளுக்கு 3 டைம் வந்து நம்ம இன்கிரிமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த 1, 2, 3, 4 1, 2, 3, 4 அப்படின்னு 5 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்ம குடுக்குற வேல்யூவ பொறுத்து நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போகும். ஓகேங்களா? ஓகே. இப்ப வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு லாஸ்ட்டா அ இந்த இடத்துல என்ன ஆகணும்? 5 அப்படின்னு இன்கிரிமெண்ட் ஆகணும். 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 4 அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃபார் லூப் வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆன உடனேயும் இங்க வெளியில வந்துரும். ஓகேங்களா? வெளியில வந்துட்டு இந்த இந்த வேலைகள் எல்லாம் பண்ணாது. அப்போ டைரக்ட்டா இங்க வெளியில வந்துரும். வெளியில வந்துட்டு என்ன கேட்குது நம்மளுக்கு? டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ ஸ்லாஷ் டி குடுத்திருக்கேன்னா, ஒரு டேப் ஸ்பேஸ் குடுத்திருக்காங்க. தெளிவா தெரியணுங்கிறதுக்காக. எஸ் ஆர் நோ கேட்குது. ஓகேங்களா? ஸோ ஒய் கீ பிரஸ் பண்ணுங்க. இல்லன்னா என் கீய பிரஸ் பண்ணுங்க. எஸ்ன்னா. நோனா என் கீ பிரஸ் பண்ணுங்க. ஸ்கேன்எஃப்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்ம இங்க கிரியேட் பண்ணோங்கல்ல கேரக்டர் டேட்டா டைப். ஸோ இத வந்து இந்த வேரியபிள் நேம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த 2 லெட்டர்ல ஏதாவது ஒரு லெட்டர வந்து இன்புட்டா வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த இன்புட்டா வாங்குனதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வைல் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எங்க நடக்குது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூல தான் நடக்குது. ஓகேங்களா? அந்த ஹோல் ப்ராசஸும் டூல தான் நடக்குது. இந்த டூ இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுது, இந்த கண்டிஷன் வைல் கண்டிஷன செக் பண்ணுது. இந்த கண்டிஷன் வைல் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த டூ வேலை திரும்பவும் நடக்கும். இந்த வைல் கண்டிஷன் ஒரு வேளை ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா, டூ வேலை டூக்குள்ள இருக்கிற இந்த வேலைகள் எல்லாமே திரும்பவும் நடக்காது. ஓகேங்களா? ஸோ எக்ஸிட் ஆயிட்டு மெயின் ஃபங்ஷன் விட்டு வெளியில வந்துரும். ஓகேங்களா? அதுதான் இது சொல்லியிருக்காங்க. அப்போ வைல்ல நாம என்ன கண்டிஷன் குடுத்துருக்கோம் அப்படின்னா, கேரக்டர் கிட்ட இருந்து வாங்குறோம்ல சாய்ஸ் அப்படின்னு. அந்த சாய்ஸ் வந்து ஈக்குவல் டூ ஒய் ஸ்மால் ஒய். ஓகேங்களா? ஓகே. இந்த ஸ்மால் ஒய் இல்லன்னா கேப்ஸ் ஒய். அதுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, இந்த கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? வைல் கண்டிஷன் வந்து நம்ம குடுத்திருக்கிற இதுக்கு பதிலா ஒண்ணா ஸ்மால் ஒய் குடுத்திருக்கணும் கீபோர்ட்ல இல்லைன்னா கேப்ஸ் ஒய் குடுத்திருக்கணும் கீபோர்ட்ல. இப்படி குடுத்திருந்தோம்னா அந்த கண்டிஷன் ட்ரூ டூ வந்து வொர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது அ நம்மளுக்கு வந்து ஒண்ணா இது இருக்கணும், ஸ்மால் ஒய் குடுக்கணும், இல்லன்னா கேப்ஸ் ஒய் குடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ஆர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். லாஜிக்கல் ஆப்பரேட்டர் ஆர்ன்னா என்னதுன்னா, ஒண்ணா இது இல்லன்னா அது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம என்ன பண்ணலாம்னா, இந்த புரோகிராம ரன் பண்ணி பாத்துரலாம். ஓகேங்களா? இத நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு, பில்டுல போயிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுக்குறேன். நம்மளுக்கு கேக்குது இங்க என்டர் யுவர் நம்பர்ன்னு கேக்குது. 1 டேப் ஸ்பேஸ் ஸ்லாஷ் டி குடுத்துருக்கனால 1 டேப் ஸ்பேஸ் கேக்குது. நான் 4 அப்படிங்கிற ஒரு நம்பர் குடுக்குறேன். ஓகேங்களா? 4ன்னு குடுத்துட்டு, கீபோர்ட்ல என்டர் கீய பிரஸ் பண்றேன். யூ என்டர்ட் நம்பர் இஸ் 4 அப்படின்னு வருது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அது டைப் ஆகுது. ஆனா 0.5 செகண்ட்ஸ் டிலேல டைப் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. வேற எதுவும் இல்ல. 1, 2, 3, 4, 5 இது வந்து 0.7 அப்படிங்கிறது. இப்ப டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ அப்படின்னு கேக்குது. நம்ம எஸ் குடுக்குறோம். எஸ் குடுத்துட்டு கீபோர்ட்ல என்டர் கீய பிரஸ் பண்றேன். இப்ப நான் 7 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறேன். குடுத்துட்டு கீபோர்ட்ல என்டர் கீ பிரஸ் பண்றேன். யூ என்டர் எ நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 1 பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ வாட்டி லூப் ரன் ஆகுறது நம்மளுக்கு தெளிவா தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அந்த டிலே அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டிலே அப்படிங்கிறது இந்த ஸ்லீப் ஃபங்ஷன். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுவும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் விட்டு ஆட்டோமேட்டிக்கா டைப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவ்ளோ வேலையும் நம்மளுக்கு ஒரே செகண்ட்ல நடத்துரும். ஸோ பிரிண்ட் ஆகுறது நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஹாஷ் இன்க்ளூட் விண்டோஸ் டாட் ஹெச் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணிட்டு ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகே. நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ கேக்குது. நான் என் கீ நோ அப்படின்னு குடுத்துட்டு கீபோர்ட்ல என்டர் கீ குடுக்குறேன். எக்ஸிட் ஆகி வெளியில வந்துருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான்.
ஓகே. இப்போ அ ஒருவேள நம்ம இந்த டிலே ஃபங்ஷன் இந்த இடத்துல குடுக்காம, இத வந்து கமெண்ட் பண்ணி விட்டுர்றேன். இதையும் கமெண்ட் பண்ணி விட்டுர்றேன். ஓகேங்களா? ஸ்லீப். இத கமெண்ட் பண்ணி விட்டுட்டேன். அப்போ நம்மளுக்கு அந்த 0.5 செகண்ட்ஸ் டிலே எல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்னு நெனைக்கிறோம். இப்போ பில்டுல போயிட்டு பில்ட் அண்ட் ரன் திருப்பியும் நான் ரன் பண்றேன். ரன் பண்ண அப்புறம் என்டர் நம்பர் கேட்கிறோம். நாம அதே மாதிரி ஒரு 5 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறோம். ஸோ கீபோர்ட்ல என்டர் பிரஸ் பண்றேன். நம்மளுக்கு ஒரே செகண்ட்ல அவுட்புட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து மறுபடியும் எஸ் குடுத்துட்டு, இப்போ ஒரு 6 அப்படின்னு ஒரு நம்பர் குடுத்து கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு அது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நோ குடுத்து நான் எக்ஸிட் குடுத்துர்றேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ ஒருவேள நம்ம ஸ்லீப் குடுத்தா அத வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கப்புறம் நம்ம ஏபி அப்படிங்கிற இந்த கேரக்டர வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா போதும். ஓகேங்களா? சேம் அதே ப்ராசஸ் தான். இந்த இடத்துல என்ன சேஞ்சஸ் பண்றோம் நம்ம அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அதாவது இந்த லூப் இன்கிரிமென்ட் ஆகுறது, நம்பர் இன்கிரிமென்ட் ஆகுறது எல்லாமே சேம் அதே தான். இப்போ நம்ம ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் பண்ண போறோம். அது எங்க பிரிண்ட் ஆகுற இடத்துல நம்பருக்கு பதிலா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? கேரக்டர் பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ கேரக்டர் பிரிண்ட் ஆகுறதுக்கு நம்மளுக்கு கேரக்டருடைய ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். கேரக்டர் பிரிண்ட் பண்றதுக்கு சி புரோகிராம்ல பார்த்தீங்கன்னா, %C அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஏ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். பிளஸ் ஜே அப்படின்னு இருக்கணும். ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த இடத்த மட்டும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்ப என்னன்னா, இத கமெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஏ கேப்ஸ் ஏ ஆ பிளஸ் ஜே அப்படின்னு குடுத்துருக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அப்ப என்னன்னா, சி புரோகிராம பொறுத்தவரைக்கும் %C கேரக்டர் வந்து எங்கிருந்து எடுத்துக்குது அப்படின்னா, ஆ ஆஸ்கி வேல்யூ அதாவது ஆஸ்கி வேல்யூல இருந்து எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆ ஆஸ்கி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 65 கேப்ஸ் ஏக்கு உண்டான ஆஸ்கி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 65. ஓகேவா? ஸோ இப்ப வந்து என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, %C ஏன்னு இருக்கு. ஏ பிளஸ் ஜி அப்படின்னா 65 பிளஸ் ஜேன்னு இருக்கும். ஓகேங்களா? ஈக்குவல் டூ ஜேக்கு உண்டான வேல்யூ என்னது? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து ஜேக்கு வந்து நம்மளுக்கு 0ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ 0ன்னு இருக்கு. அப்போ அ இந்த இடத்துல என்ன நடக்குது? 65 பிளஸ் 0 ஈக்குவல் டூ நம்மளுக்கு 65 தான். ஓகேங்களா? ஸோ திருப்பியும் நம்மளுக்கு லூப் ரன் ஆகுறப்போ, அதாவது லூப் ஜே பிளஸ் பிளஸ் இன்கிரிமென்ட் ஆகுறப்போ, இந்த இடத்துல நம்மளுக்கு ஜேவோட வேல்யூ என்னவா மாறியிருக்கும்? 1ஆ மாறியிருக்கும். ஓகேங்களா? 1ஆ மாறியிருக்கு. அப்ப 65 பிளஸ் 1 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 66ன்னு மாறும். அப்ப 66க்கு உண்டான ஆஸ்கி வேல்யூல இருந்து கேரக்டர பிரிச்சு எடுக்குது அப்படின்னா, கேரக்டர் செகண்ட் கேரக்டர் என்னது அப்படின்னா, பி அப்படிங்கிற லெட்டர் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வரும். ஓகேங்களா? ஸோ இதே தான் நம்மளுக்கு நடக்குது. இப்போ நம்ம இத வந்து வொர்க் அவுட் பண்ணி பார்த்தரலாம். ஸோ இப்போ வந்து பில்டுல போயிட்டு, பில்ட் அண்ட் ரன் குடுக்குறேன். ஸோ என்டர் நம்பர் கேட்குது. நான் 4 அப்படின்னு குடுத்துட்டு, கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். ஸோ ஸ்பேஸ் அதே மாரி விட்டுட்டு இங்க வந்துட்டு ஏ அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. அடுத்தது ஏ, பி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்கி வேல்யூவ குடுத்து டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் ஒண்ணொண்ணு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ கேட்குது. நான் எஸ் குடுத்துட்டு, கீபோர்ட்ல என்டர் கீ குடுக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு 9 அப்படின்னு ஒரு நம்பர் குடுத்துட்டு, கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். யூ என்டர் நம்பர் இஸ் 9 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டைம்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த லெட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஓகே. ஏ, ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்டினியூஸா அது பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஸ்லீப் அப்படிங்கிற ஃபங்ஷன் டிபெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா பிரிண்ட் ஆகுறது தெரியுது. ஒருவேள அந்த ஸ்லீப் ஃபங்ஷன் இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு ஒ ஒரு 2 செகண்ட்ஸ்குள்ள 2 செகண்ட்ஸ் கூட தேவைப்படாது. பாயிண்ட் அ மில்லி செகண்ட்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அவுட்புட் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லீப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க. windows.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணி, ஸ்லீப் அப்படிங்கிற டிலே ஃபங்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க. சி புரோகிராமுக்கு உண்டான டிலே ஃபங்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க. இது வந்து வொர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து இந்த அவங்க வந்து இது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த ஹெடர் ஃபைல வந்து இன்க்ளூட் பண்ணணும்.
அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு டிலே ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்லீப் அப்படிங்கிற ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும்னா வேற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி லினக்ஸோ, மேக் ஓஎஸோ அது யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அப்போ வந்து ஹாஷ் இன்க்ளூட் விண்டோஸ் டாட் ஹெச் அப்படிங்கிற இந்த ஹெடர் ஃபைலுக்கு பதிலா வேற ஒரு ஹெடர் ஃபைல வந்து இன்க்ளூட் பண்ண சொல்றாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இது கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சு. 9 குடுத்ததுனால அவ்ளோ கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி முடிச்சிருக்கு. டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ கேட்குது. நாம இப்போ வந்து நோ அப்படிங்கிறது குடுத்துட்டு கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். எக்ஸிட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆல்பாபெட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப யூசர் வந்து எக்ஸிட் குடுத்தா மட்டும் தான் எக்ஸிட் ஆகணும். இல்லன்னா அதுவரைக்கும் நம்மளுக்கு லூப் வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கணும். அதுதான் இதனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம சி புரோகிராம்ல இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோல அ இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, சி பேட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்க்குள்ளார போனீங்கன்னா, இந்த விஷயங்களை எல்லாம் நெறைய டைம் நான் சொல்லியிருப்பேன். வேற வேற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வேற வேற பேட்டர்னுக்கு வேற வேற மெத்தட்ஸ் இருக்கும். யூசர் கிட்ட இருந்து வாங்குறது, அதுக்கப்புறம் இந்த டிலே ஃபங்ஷன் இது எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நியூ விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். பேட்டர்ன்லயே நம்மளுக்கு யூசர் இன்புட் வாங்கிட்டு, அத எப்படி ரொட்டேட் பண்றது, அப்படி எப்படி எக்ஸிட் ஆகுறது, அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மத்த பேட்டர்னையும் நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியும். இதே மாரி இன்னொரு பேட்டர்ன் வீடியோ வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.